மூலப்போருளை அண்டச்சராச்சரமும் அகிலமும் நிறைந்த வண்ணமயில் வாகனரைக் காண ஆறுபடை வீடுகளும் அற்புதமாய் பிள்ளைகள் சென்று துன்பமும் துயரமும் துடைத்து ஆங்கார கோபதாபங்கள் விடுத்து அமைப்பினையும் மாட்டி செவ்வனவை சீர்திருத்தி சீரப்பதிலும் தானும் செய்ய மாயை என்னும் திரைதனை மனமாற உணர்ந்து ஒதுக்கிய பின்னும் நீலை பெறாதது கண்டு அஞ்சி கூளம்பிய மனம் தன் பொற்பாதந்தனை பற்றி வணங்கிட மாய வாழ்வினை தூரந்து யாவும் நீயன உணர்ந்து குரு தோளாசனம் விட்டு வெம்பட்டுடுத்தி புத்தக கல்வி ஏடு கட்டி ஆதி பண்டாரமும் ஏடு கட்டி வாரென் உள்ள புத்தக கல்வி உபகரையம் வீண் வீரயம் என்று அம்பிகை சொன்ன போதும் பிள்ளையின் மனம் தள்ளம் ஆடி கண்களங்கி நின்ற போதும் பிள்ளையின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாகவே அன்பில் அரளி அரைத்திடா வண்ணம் சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டு பொன்னேழுத்தாணி கொண்டு பொன்சிதம்பரத்த அகட்டிலும் பொன்கையப்பம் இட்டு புண்ணியட்டு படியும் சீரப்பு செய்துதாரென் புள்ள தூண்டாமணி விளக்காய் சுடர் வீடும் அணிக்கமாய் அருள்நீலை கொண்டு அருள்மலை பொழிகின்ற அற்புத கோயில் ஆனந்த கோயிலாகும். அந்த ஆனந்த கோவிலின் அபிவிருத்தி ஏடும் நெட்டையானவர் குட்டையான வாசப்படி வலிய உள்ளே ஓனால் நெத்தியடி நிச்சயம் என்ற இலக்கணத்திற்கு வழிவகுத்திடா வண்ணம் யோக நீளையின் செயல்பாடும் அமைந்திடல் வேண்டும். நாடகத்தையே நடத்துபவர் மௌனியாராய் நடிப்பதேனோ என்ற உன்னேற்றைய கேள்விக்கு விடையே இந்த ஏடு. எண்ணி சொல்லச் சொல்லு எண்ணாமத்தை, நாவில் சொல்லச் சொல்லு நன்னாமத்தை. காலுக்கு எவ்வாறு காலணி வந்தது முள் தைத்ததினாலே, அதுபோலவே பரிகாரம் என்ற அம்சத்தில் பக்குவம் உள்ளடங்கி உள்ளது உள்ள. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமலை பூஜையில கவிபாடி வந்தது ஆதிப்பண்டா ரிஷிமான். ஆதிப்பண்டா ரிஷிமான் என்ன குறிப்பிட்டு வர்றாங்க? ஆறுபடை வீடு பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்க, அதனுடைய சிறப்பு என்ன? அது போக தாத்தா இதுக்கு முந்தின ஏற்ற என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாது. டாக்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த மாதிரி சீட்டு விவகாரமா தம்பிக்கு போனாலும் கூட 5 வருஷம் ஃபீஸ் கட்டி முடியாது, அதை கையெழுத்து போட சொல்றியா, அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. வைகாசி குரு பூஜையில அம்பாள் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி புத்தக கல்வி கணாக்களை கொண்டு, நிறைவேறாத புத்தக கல்வி கணாக்களை கொண்டு தெய்வீகத்தை துளைப்பதை விட நிதர்சனம் உணர்ந்து கொண்டு தெய்வீக மிருகார வேலை செய்யணும்னாங்க. அதுக்கு பிற்பாடு அப்பாவுடைய தவ வலிமையின் உச்சத்துல மாற்று உத்தரவு தினம் உட்கார்ந்து கேட்டதுக்கு ஹரிசாமி உட்கார்ந்து தினம் கேட்டதுக்கு மாற்று உத்தரவு ஆன பிற்பாடு அம்பாள் போய் மறுபடியும் என்ன செய்யறாங்க, நம்ம தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிற வண்ணம் அம்பாள் போய் தாத்தாட்ட கேட்கறாங்க, இது ஒரு விஷயத்துக்கு செஞ்சு கொடுக்க முடியாதா, கையெழுத்து போட முடியாதா, மாற்றி அமைக்க முடியாதா, உங்க கையெழுத்து அங்க பதிவாயிடுச்சுன்னா தான் அந்த இடத்துல அந்த அமைப்பை மாற்றி அமைஞ்சிருமே, அந்த சிறப்பு செஞ்சு கொடுக்க முடியாதான்னு கேட்கறாங்க. அதுக்குத்தான் அந்த மாதிரி வாயும் வயிறு தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறுங்கிறாங்க தாத்தா போன கவியில. அப்ப அவனுடைய மெனக்கெடல் என்ன, அவனுடைய தொண்டு என்னங்கிறத பார்ப்பேன், அதுக்கு ஏற்பதான் அதனுடைய பலனை கொடுப்பேன். அதே நேரத்துல செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாதுன்னாங்க. மண்டையோடு மண்டிடக்கூடிய வணிகம் டாக்டருங்கிறது இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு என்னை கையெழுத்து போட சொல்றியா, யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவா அது அமைஞ்சது. அதனாலதான் போன ஏடுல நான் உங்களோட சொல்லியிருந்தேன், இனி வருங்காலங்கள்ல அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு அவங்களோட பதில் தெரிய வரும். தாத்தாக்களோட முடிவு எடுத்து வெட்டு 1 துண்டு 2 மாதிரி ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய சிறப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், ஆறுபடை வீடுகள் பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்க அதனுடைய சிறப்பு என்னங்கிறதும் தான் இந்த இதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அண்ட சராச்சரமும் அகிலமும் நிறைந்த வண்ணமயில் வாகனரை காண. அண்ட சராச்சரமும் அகிலமும் நிறைந்த
கம்ப்ளீட்டா அண்ட சராச்சரத்துல அகிலத்திலும் நிறைந்தது யாருடைய சித்து தான்? பொன் பரம்பொருளுடைய சித்து தான், முருகருடைய சித்து தான் கம்ப்ளீட்டா நிறைஞ்சது. பொட்டஞானியுடைய சித்து தான் கம்ப்ளீட்டா நிறைஞ்சது. அதனாலதான் பொட்டஞானிக்கு மாமுனின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டு. முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவர், அதனாலதான் அவர் வந்து மாமுனின்னு அழைக்கிறோம். அதான் என்னது, அண்ட சராச்சரமும் அகிலமும் நிறைந்த வண்ணமயில் வாகனர்னா யாரு? முருகர். வண்ணமயில் வாகனரை காண ஆறுபடை வீடுகளும் அற்புதமாய் பிள்ளைகள் சென்று. முருகரை காண்றதுக்கு ஆறுபடை வீடு அற்புதமா பிள்ளைகள் சென்றாங்க. அவங்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்குதா? எல்லை இல்லாத இடத்துல போய் எல்லையில்லா பரம்பொருள் அவங்க ஏழு பேர், எந்தெந்த 7 பேர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக மெனக்கிடல். 60 மணி நேரத்துல 2000 கிலோமீட்டர் பயணத்துக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பயணம் செஞ்சு 6 படையில அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு வச்சு எல்லாமே செய்யணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக சாத்தியம். அதை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பொருள் அவங்களுடைய 7 போய் சென்றடையுது, அவங்க 7 போய் ரெஜிஸ்டர் ஆகுது. எல்லை இல்லாத இடங்கிறது எப்பொருள் மீதும் நாட்டமின்றி, நன்மையின்றி தீமையின்றி நல்லதின்றி கெட்டதின்றி அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் எல்லை இல்லாத இடம்ங்கிறதே. ஒரு விஷயம் நன்மைங்கிறது ஒரு விஷயமும் கிடையாது, தீமைங்கிறதும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, பொய்யும் கிடையாது, உண்மையும் கிடையாது. அப்ப அதுதான் குருநாதருடைய பாவமும். குருநாதருடைய கான்செப்ட் தாத்தாவுடைய கான்செப்ட் தான். பாவம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, புண்ணியங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயம் ஒரு சொல்றோம், ஒரு செயல் செய்யறோம்னு சொன்னால் அது எல்லாருடைய நல்வாழ்வுக்காண்டி செய்யறோமா அல்லது நம்மளுடைய சுயநல போக்குக்காண்டி செய்யறோமாங்கிறது தாத்தாவுடைய கான்செப்ட். எல்லாருடைய நல்வாழ்வுக்காண்டி அந்த விஷயத்தை செய்யறோம்னு சொன்னால் நம் மகான் பிள்ளை, குருநாதர் பிள்ளை, பண்டார சட்டத்துக்கு உருத்தான பிள்ளை. நம்மளுடைய சுயநல போக்குக்காண்டி செய்யறோம்னு சொன்னால் அற்ப மானிட சட்டை, மாயை சட்டை. அதுதான் அந்த எல்லை இல்லாத இடத்தினுடைய சிறப்பு பெற்றுட்டோம்னு சொன்னால் அப்ப எல்லாருடைய நல்வாழ்வுக்காண்டி இந்த விஷயம் செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகளுடைய அமைப்பு மாற்றி அமைக்கணும், எல்லாருடைய முடிவுக்கு வராத ஏடுகள்ல முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆறுபடை வீடு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். என்னென்ன ஏடு டிராகா இழுத்துட்டு இருந்தது அவங்களுக்கு ஏடு முடியணுங்கிறதுக்காண்டி இதை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். சும்மா ஒன்னும் டூர் அடிச்ச மாதிரி இந்த ஆறுபடை வீடு போயிட்டு வரல. அதனாலதான் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு படை வீடாவது அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நான் சொன்னது. அப்ப இந்த ஆறுபடை வீடு 7 பேரு கம்ப்ளீட்டா போயிட்டு வந்தவங்க, திருச்செந்தூர் டு திருத்தணி வரைக்கும் போயிட்டு வந்து அத்தனை இடத்துல அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பார்த்து ரசிச்சு உட்கார்ந்து அந்த ஆனந்தத்தை கண்டு மகிழ்ந்தவங்களுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லிட்டாங்க. எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பொருள் அவங்களுடைய 7 போய் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லை இல்லாத இடத்துல போய் ரிஜிஸ்டர், எல்லை இல்லாத இடம்ங்கிறது ஒரு வரமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அதாவது அந்த கனிக்கு சண்டை வரும் சிவகுடும்பத்துல, இந்த மாதிரி ஞான கனிக்கு. அது வெளியே இருக்கக்கூடிய தோல் சித்தானந்தம் தான், உள்ள இருக்கக்கூடிய கனி பேரானந்தம் தான். அப்ப அந்த இருமே அந்த 2 சித்தானந்தமும் பேரானந்தம் உள்ளடக்கியதான் அந்த ஞானக்கனி. அந்த ஞானக்கனி பெறதுக்கு அருகதை இல்லாம தட்டி போகும் பாலமுருகனுக்கு. பாலமுருகன் ஏன் தட்டி போகும்னு சொன்னால் அவர் பாலமுருகன் இளமை பருவம், அந்த இளமை பருவம் மாயை, அதனால அவர் தட்டி போகும். ஆனா இங்க ஆதிப்பரம்பொருள் விநாயக பெருமான் ஆதிப்பரம்பொருள், அதனால அவருக்கு அது கிடைக்கும். முழுமுதற் கடவுள் ஆதிப்பரம்பொருளா இருக்க கண்டு கிடைக்கும். சித்தி புத்தி வல்லமை தனலாபம் தானிய லாபம் தவ வலிமை உடல் வலிமை மாற்று தந்த வலிமை அத்தனையும் தனக்குள் அடக்கி இருக்கக்கூடிய தன்மை தான் அது விநாயக பெருமானாக வீட்டிருக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் அவருக்கு அந்த ஞானக்கனி கிடைக்கும். அப்ப அந்த வெளியிருக்க தோல் சித்தானந்தம் உள்ள இருக்கக்கூடிய கனி பேரானந்த ஆனந்தத்திற்கு அடங்குகின்ற ஒரு நிலை இருக்குது. ஒரு எல்லைக்குள்ள அடங்கக்கூடிய நிலை தான் ஆனந்தம். எந்நேரமும் ஆனந்தமாக இருக்க முடியுமா? எல்லாருமே கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? எல்லாரும் கூட துக்கமாக இருக்க முடியுமா? ஒரு செர்டன் பீரியட்ல அது என்ன ஆயிடும், அது ஆனந்தமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி ஒரு நில்லுக்கு வந்துடுது இல்லையா, ஒரு இதான போக்குக்கு வந்துடுது இல்லையா, சமநிலை சார்புக்கு வந்துடுது இல்லையா. ஆனால் எல்லை இல்லாத இடம்ங்கிறது அப்படி கிடையாது, அதையும் தாண்டினது. ஆனந்தங்கிற நிலையும் தாண்ட நிலை தான் அந்த எல்லை இல்லாத இடம். அந்த நிலை, அந்த எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பொருள் சிவனார் கையில இருக்க ஏடு, அது முருகருக்கு அந்த ஏடு போய் சென்றடையலையா, அந்த முருகருக்கு அந்த ஏடு போய் கிடைக்கலையா. அந்த ஏடை முருகரை சுத்தி 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 ஆறுபடை வீட்டுல கும்பிட்டு எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பொருளுடைய அந்த சிறப்பு சித்தாந்தத்தை சார்ந்த அந்த 7 பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி புராணங்கள்ல ஒரு மானிடனுக்கு கிடைச்சிருந்ததா. யாருக்கு கிடைச்சிருந்தது? கர்ணனுக்கு கிடைச்சிருந்தது. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம், இவங்க 4 பேர் தான் ஒரு மானிட வாழ்வியலை நெறிமுறைப்படுத்தி எப்படி வாழணும், எவ்வாறு வாழணும், எந்த வகையில கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு சீர்திருத்தி நெறிமுறைப்படுத்தி ஒரு மானிட வாழ்வியலை கட்டமைச்சு கூட்டிட்டு போறாங்க. இவங்க 4 பேர் ரொம்ப முக்கியம் ஒரு மானிட வாழ்வுல. ஆனால் இந்த 4 பேருமே கர்ணனை கை விட்டுருப்பாங்க. மாதா தண்ணியில விட்டுருப்பா, புள்ள வேண்டான்னு சொல்லி அம்மா விட்டுருப்பா. யாரு அப்பா சூரிய பகவான் அவர் விட்டுருப்பாரு, கை விட்டுருப்பாரு. குரு துரோணாச்சாரியர் அவர் சபிச்சிருப்பாரு ஒரு கோபத்துல.
தெய்வம், காக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமாள், அவர் கைவிட்டு அவர் தான் கடைசியில் உயிரே வாங்கிட்டு போவார். இத்தனை நிலை இருந்தாலும் சரி, அவன்கிட்ட வந்து என்ன ஒரு தன்னிலை சார்பு வச்சிருந்தான் அவன். முன்பு சொன்னது போல எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, என்ன சொல் சொன்னாலும் சரி, அது அவனுடைய சுயநல போக்குக்கா அல்லது மற்ற எல்லாருடைய நல்வாழ்வுக்காண்டி அவன் செஞ்சதுனால அழியா புகழோடு முக்தியும் பெற்றான், கைலாயத்தில் இடமும் பிடித்தான். எல்லையில்லா பரம்பொருள்ல போய் அவனுடைய 7 ரெஜிஸ்டரும் ஆச்சு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு எங்களை சித்தாந்தத்தை சார்ந்த இந்த 7 பிள்ளைகளுக்கு 7 கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த 7 கிடைச்சிருந்தது. அவன் வழியை பின்பற்றி போய் எங்களுக்கு அந்த 7 கிடைச்சிருக்கு. அந்த எல்லை இல்லாத பரம்பொருள்ல போய் அந்த எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பொருள்ல 7 ரெஜிஸ்டர் நிலை. என்ன சொல்றாங்க? ஆறுபடை வீடும் அற்புதமாய் பிள்ளைகள் சென்று துன்பமும் துயரமும் துடைத்து ஆங்கார கோபதாபங்கள் விடுத்து அமைப்பினையே செவ்வனவே சீர்திருத்தி சிறப்படை செய்ய அப்படிங்கிறாங்க. ஆறுபடை வீடுகள் செஞ்சு அற்புதமா பிள்ளைகள் சென்று வந்தாங்க, துன்பமும் துயரமும் துடைத்துங்கிறாங்க. துன்பம் துயரம் யாருக்கு உட்பட்டது? விதிப்பயன் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் துன்பமும் துயரமும். மாயச்சட்டை ஏந்தி யார் இருக்கானோ அவனுக்குத்தான் துன்பமும் துயரமும். சடங்கு சம்பிரதாயத்துக்கு யார் உட்பட்டு இருக்கானோ அவனுக்குத்தான் துன்பமும் துயரமும். மானிட சட்டை யார் ஏந்தி இருக்கானோ அவனுக்கு தான் துன்பமும் துயரமும். அப்ப அந்த துன்பமும் அப்ப இதுவரைக்கும் 6 பிள்ளைகள் அவங்க வந்து குருநாதர் பார்த்து குருநாதருடைய அருட்பார்வையும் அந்த நிலையும் கிடைச்சினா, அருட்கராட்சியம் கிடைச்சினாதான் அந்த கரெக்டா அந்த 7 பிள்ளைகள் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஆறுபடை வீட்டுக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இத்தனை 130 கோடி பேர் இந்தியாவில இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் தமிழ்நாட்டில இருந்தாலும் சரி, சித்தாந்தத்தை சார்ந்த சித்தாந்தத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிச்சு ஆனந்த கோயிலில் இத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த 7 பேருக்குத்தான் 6 இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய சிறப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப மானிட சட்டையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தேன். திருச்செந்தூர் இவங்களுக்கு, திருப்பரங்குன்றம் இவங்க பொறுப்பு, சுவாமிமலை இவங்க பொறுப்பு, பழனி இவங்க பொறுப்பு, திருத்தணி இவங்க பொறுப்பு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அபிஷேக பொறுப்பு கொடுத்திருந்தேன். ஒருத்தருக்கு எல்லாருமே ஆனந்த கோயில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தின் கடும் தொண்டுன்னு மாதிரி கொடிவழி பிள்ளைகளுடைய கடும் தொண்டும் கடும் மெனக்கிடலாத்தான் அந்த ஆறுபடை வீட வந்து குருநாதர் கருதுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மெனக்கெடல் செஞ்சனாலதான் அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இப்பேற்பட்ட ஒரு சிறப்பையும் இப்பேற்பட்ட ஒரு எல்லை இல்லாத இடத்துல போய் அந்த ஒரு அங்கீகாரமும் பெற்று வர்றதுக்குள்ள நிலை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மாநில சட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன அவதாரமா புறப்பட்டு அவதார கோலம் கொண்டு அவதாரம் போல் புறப்பட்டு போனவங்க தான் அந்த 7 பேர். அவங்களுக்கு அந்த எல்லை இல்லாத இடத்துல எல்லை இல்லா பரம்பூர்ல அந்த சிறப்பு கிடைச்சிருச்சு. மாநில சட்டையா புதுசா நான் சொல்லியிருப்பேன், இந்த பொறுப்படுத்துங்க, இந்த வருஷம் நீங்க இந்த பொறுப்படுத்துங்க புதுசா சில பேருக்கு சொல்லியிருப்பேன். மாலை பொறுப்பா இருக்கட்டும், இல்ல அபிஷேக பொறுப்பா இருக்கட்டும், அலங்கார பொறுப்பா இருக்கட்டும், ஆறுபடை வீட்டுக்கு அவங்களுக்கு அதுல என்ன சொல்றாங்க? அதெல்லாம் துன்பமும் துயரமும் துடைத்து அந்த மாநிலச்சட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த துன்பமும் துயரமும் துடைத்து ஆங்கார கோபதாபங்கள் விடுத்து. ஆங்கார கோபதாபங்கள்ங்கிறது அது பாவிகளை போன்று நிறமாறி உருமாறி இழுச்சிருக்கக்கூடியதன் மாநில சட்டை. அந்த நிலையை அந்த மாநில சட்டையே விடுத்து, மாய சட்டையே விடுத்து, பன்னாசை பொன்னாசை பெண்ணாசை 3ம் விடுத்து கம்ப்ளீட்டா காவி தரிச்சு உத்ராட்சி முடித்து பட்ட போட்டு லிங்கம் மூத்து ரிஷிமகான் பிள்ளையினுடைய உகந்த கோலத்துல காட்சி கொடுக்கிற வண்ணம் அந்த அமைப்பையே மாற்றி அமைக்கிறாங்க. அதான் அமைப்பினையும் மாற்றி செவ்வனவே சீர்திருத்திங்கிறாங்க. மாநில சட்டையில என்ன எதுக்கு கொடுக்குறோம், அது பலன் என்ன, சிறப்பு என்னன்னு தெரியாம சாமி சொல்லிட்டாருன்னு கொடுத்திருந்தவனுக்கு கூட என்ன சிறப்பா அவங்களுக்கும் நான் கைப்பிடித்து கரை சேர்த்து இந்த சிறப்பு போட்டு கொடுத்துருக்கேன். அவனும் சித்தாந்தத்தை மென்மேலும் உள்ளன்போடு அதை புரிஞ்சு குருநாதரை நெஞ்சத்துள் வைத்து நேசித்து அந்த என்ன சொல்ல வர்றாங்கிற பாயிண்ட் இனி வருங்காலங்கள்ல அவனுடைய சித்தத்துல ஏற்றிக்கிட்டு அது பிரகாரம் அவனுடைய வாழ்வியலை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிற. அப்ப அவதாரம் போல் புறப்பட்டு போன அந்த 7 பேத்துக்கு என்ன சிறப்புங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மாநில சட்டையா ஒவ்வொரு பொறுப்பெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன சிறப்புங்கிறத என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த அமைப்பை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அமைப்பை மாற்றி அமைச்சிருக்காங்க. பரிகாரம் போய்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு பரிகாரத்தை ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அந்த 7 முடிக்கிறதுக்கு நிலை என்னங்கிறத பார்த்திருக்கிறாங்க. அதான் அதுல நீட்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாயை என்னும் திரைதனை மனமாற உணர்ந்து ஒதுக்கிய பின்னும் அப்படிங்கிறாங்க. மாயைங்கிறது ஒரு ஸ்கிரீன் மாதிரி. அந்த மாயைங்கிற ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய மறைபொருள் தான் தெய்வீகம், மறைந்திருப்பதுதான் பண்டார சட்டம், மறைந்திருப்பதுதான் மகான் தாத்தா. அப்ப அந்த மாயைங்கிறது வந்து திரைதனை மனமாற உணர்ந்து, அது வந்து மாயைங்கிறது ஒரு திரை மாதிரி, அதை விளக்கிட்டு உண்டான அதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைபொருளான தெய்வீகத்துல போய் ஆனந்தம் காங்குங்கன்னு நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சடங்கு சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு சலன சஞ்சலத்துக்கு உட்பட்டேவும் அந்த மாநில விதிப்பயன் பிரகாரமே போயிட்டு இருக்கிறாங்க. ரிஷிமான் பிள்ளைங்கிற நிலையை விடுத்துட்டு 2 ஆப்ஷன் கையில கொடுத்துடுறாங்க. நீ ரிஷிமான் பிள்ளையா இருக்க போறியா இல்ல மாநில சட்டையா இருக்க போறியான்னு. இப்ப அந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு குருமலைக்கு போறோம், அன்னைக்கு ஃபங்க்ஷன் வீடு இருக்கும், ஒரு கல்யாண வீடு இருக்கும், ஒரு சடங்கு வீடு இருக்கும், நெருங்கின உறவு சொந்த பந்தமா இருக்கும்.
அப்ப அந்த அந்த இடத்துல குருமலைக்கு போய் அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்து அன்னைக்கு அவனுடைய மலையில அவனுடைய இருப்பை பதிவு செஞ்சு மகான குளிர்விச்சு எத்தனை ட்ரிப்பு நாமம் சொல்லி எத்தனை ட்ரிப்பு குகையை சுத்தி கும்பிட்டு அவனுடைய தெய்வீக மனைக்கேடுல அடுத்த லெவலுக்கு அவன் போறானா, சடங்கு சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு மறுபடியும் சலன சஞ்சலத்துக்கு உட்படுறதுக்கே வழித்தடல் வித்துட்டு போறானாங்கிறத அந்த இடத்துல டெஸ்ட் வச்சு பாக்குறாங்க. ஆனா பல பேர் இரண்டாவது கட்ட நிலையில எதுலதான் போறாங்க, சடங்கு சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு சலன சஞ்சலத்துக்கு உட்பட்டு மாயைங்கிற திரையில வீழ்ந்துதான் போறாங்க. அதான் வருத்தப்பட்டுக்கிறாங்க தாத்தா. மாயை என்னும் தேதனை மனமாற உணர்ந்து ஒதுக்கி மறைபொருளான தெய்வீகத்தை பாருங்கன்னு நான் சொல்றேன். ஒதுக்கிய பின்னும் நிலை பெறாதது கண்டு அஞ்சு குழம்பிய மனம். அப்புறம் சொன்ன பிற்பாடுமே மாயையில போய் தான் தலைகளாத்தான் குதிப்பேன் மாதிரி மாயையில போய் விழுந்த பிற்பாடு நிலை பெறாம அஞ்சு குழம்புற மனம் என்ன செய்தான், மறுபடியும் குருநாதர் பொற்பாதத்தை பிடிச்சு இதுல இருந்து என்னை மீட்டு கூட்டுவாங்க, இந்த சங்கடத்துல இருந்து இந்த சலனத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி சட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது அந்த ஒரு பரிதவிச்ச நிலையில நிப்பானோ மரண சட்டையா, அதே மாதிரி ரிஷிமான் பிள்ளை ஆன பிற்பாடும் பல பேர் அதே நிலையில தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு சாலச்சிறந்த தீர்வு என்னதானாமா, இந்த மாய வாழ்க்கை துறக்கிறது. அதான் மாய வாழ்வினை துறந்து யாவும் நீ என உணர்ந்து, எல்லாம் குருநாதருடைய விளையாட்டு, அனைத்தும் குருநாதருடைய விளையாட்டு. இந்த காரண காரியமின்றி குருநாதர் எதுவும் நிகழ்த்துறது இல்ல. நிகழ்த்தப்படக்கூடிய அனைத்துமே காலச்சக்கரத்தின் பிரகாரம் நிகழ்த்தப்படுது. எல்லாம் குருநாதருடைய விளையாட்டுங்கிறத உணர்ந்து, அதான் மாய வாழ்வினை துறந்து யாவும் நீ என உணர்ந்து வீட்டில் இருக்கணும். அப்படி வந்தால் சிறப்பு, சலன சஞ்சலத்துக்கு உட்படாமல் மென்மேலும் அவங்களுடைய தெய்வீக அபிவிருத்தி என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் பிள்ளைங்க. அது பிரகாரம் அவங்களுடைய செயல்பாடை மாத்தி அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறுவடை வீடு சிறப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைகளுக்கு இனிமே எப்படி மாற்றி அமைச்சிட்டு போகணுங்கிற விவரம் தாத்தா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த டாக்டர் சீட் விவகாரத்துக்கு வர்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, குருத்தோல் ஆசனமிட்டு வெம்பட்டுடுத்தி புத்தக கல்வி ஏடு கட்டி ஆதிப்பண்டாரம் ஏடு கட்டி வர்றேன் அப்படிங்கிறாங்க. குருத்தோல் ஆசனம் சொன்னால் குருத்தோல்ங்கிறது என்னது, தர்ப்ப புல் போட்டு உட்காந்துருக்காங்களா, அதான் குருத்தோல் ஆசனம் மட்டும். வெம்பட்டுடுத்தின்னு வெள்ளை கலர்ல துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. நீ புன் குகையில எப்படி காட்சி கொடுக்குறாங்க தாத்தா நமக்கு, வெம்பட்டுடு வெள்ளை கலர்ல துண்டு போட்டு காட்சி கொடுக்குறாங்க. அதான் வெம்பட்டுடுத்தி ஆதிப்பண்டார ரிஷிமான் எப்படி புத்தக கல்வியை ஏடு கட்டி வர்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, புத்தக கல்வியின் உபகரயம் வீண்வரையம் என்று அம்பிகை சொன்ன போதும் குரு பூஜையில சொன்னாங்க. அது பிரகாரம் நிறைவேறாத புத்தக கல்வி கணாக்களை கொண்டு தெய்வீகத்தை தொலைக்கிறத விட நிதர்சனம் தெரிஞ்சுட்டு போங்கன்னு. அதை மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் மாதிரி அதை போய் குரு பூஜைக்கு என்ன நடந்தது, அதுக்கு பிற்பாடு நான் எப்படி மாற்று உத்தரவு தாத்தாட்ட கேட்டேன், அப்புறம் இன்னைக்கு என்ன முடிவு நான் சொல்ல வர்றேன் அப்படிங்கறத தாத்தா சொல்றாங்க. அதான் புத்தக கல்வி உபகரயம் வீண் விரயம் என்று அம்பிகை வைகாசி குரு பூஜையில சொன்ன போதும் பிள்ளையின் மனம், யாரு யோகநிலை குருநாதர் அப்பா சொல்றாங்க, பிள்ளையின் மனம் கண்கலங்கி தள்ளமாடி நின்ற போதும் பிள்ளையின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக, அப்ப பிள்ளை மீது கொண்ட பாசத்தின் காரணமாக என்ன செய்யறாங்களா, அன்பில் அரளி அரைத்திடா வண்ணம். இதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அன்பில் அரளி அரைத்திடா வண்ணம் சொன்னால் சும்மா சாதாரண குப்பனுக்கோ சுப்பனுக்கோ மாற்றி உத்தரவு ஹரிசாமி உட்கார்ந்து ஒன்னும் கேட்கல, அந்த இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி எத்தனை தலைமுறையா முத்தையா தாத்தா தொடர்ந்து, சாமி அப்பா தொடர்ந்து, அப்புறம் சங்கரவாண்டி பெரியப்பா தொடர்ந்து, அப்புறம் அப்பா தொடர்ந்து, இத்தனை தலைமுறையாக அந்த குருபீடம்ங்கிற முள் கிரீடத்தையும் குருபீடம்ங்கிற முள் ஆசனத்தையும் பல பேர் அமர்ந்து வீற்றிருந்து பிள்ளைகளுக்கு மாயையின் இருளில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க, தெய்வீக அருளொளி ஊற்றி குருபீடத்தில் வீற்றிருந்து இவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. இத்தனை காலம் நித்திய கால பூஜை செஞ்சு சாமியினுடைய ஜீவசமாதி காலத்துக்கு பிற்பாடு ஒரு நாள் கூட இன்றைய வரைக்கும் குருமலையிலும் சரி ஆனந்த கோயிலும் சரி பூஜை தடைப்பட்டதா வரலாறு கிடையாது. பூஜை கொரோனா என்னும் பெருந்தொற்று வந்த போது கூட தடைப்பட்டதா சரித்திரம் இல்லை. அவ்வளவு தூரம் சிறுஞ்சிறப்புமாக சாமிக்கு பிற்பாடு நிர்வாகத்தை பார்த்து அமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அப்ப அவங்க வாய் விட்டு கேட்டதுக்கு அப்ப நான் செஞ்சு கொடுக்க வேண்டாமா, அதான் தாத்தா சொல்றாங்க, பிள்ளையின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அன்புகள் அரளி விரைத்தடா வண்ணம். வாய் விட்டு கேட்டான் புள்ள, இனிமே நான் செய்யலனா இனிமே நான் என்ன அண்ண கணக்குலதான் அன்புள் அரளி அரைத்திடா வண்ணம் அப்படிங்கிறாங்க. சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டு, சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டுன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது, மண்டை ஓடு மண்டிடும் வணிகம்னு போன்ற தாத்தா தான் சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, அது பிரகாரம் அந்த இதுல போயிட்டோம்னா பிசினஸ் மைண்டட்ல போயிடுவான். அந்த இடத்துல அவனுக்கு தெய்வீகங்கிறது பிசினஸ் மைண்டட்ல போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு கைலாயத்தில் இடம் நிராகரிக்கப்பட்டுரும். டாக்டர் சீட்டுக்கு பிசினஸ் மைண்ட்ல போயிட்டான்னா, இத்தனை இது மேனேஜ்மெண்ட் போட்டு போனான்னா அப்படிங்கிறதுக்கு தான் அது மண்டையோடு மண்டிடும் வணிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமைப்பை அதாவது இப்ப எந்த பேர்பட்ட கத்திக்கு மேல் நடக்கிற கணக்கு, பாம்பும் அடிபடணும் கம்பும் உடையக்கூடாதுங்கிற கணக்கு. அப்படி வீட்டு இருக்கிறவனும் பிள்ளை விருப்பப்பட்டு கேட்டதையும் செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்துல செஞ்சு கொடுத்தது மூலியமா அந்த பிள்ளைக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்காத மாதிரி நிராகரிப்பும் ஆயிடக்கூடாது.
ஒரு துளி கூட பாவம் வந்து சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா பிறவாமை சட்டத்துல இருக்கிறோம். பிறவாமை பிறவி பெருங்கடலை தாண்டி பிறவாமைங்கிற பொன்குகையை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த லெவலுக்கு பியூரிட்டிய மகான் பிள்ளை எடுக்கணுமோ அதுக்கேற்றப்பல இருக்கணும். அதுக்கேற்றப்பல அந்த கையெழுத்து அமையணுங்கிறதுக்காண்டிதான் சித்து விளையாடி சிவகலையும் சட்டமிட்டு அது என்ன பாவம் வந்தாலும் கூட அது பல்வினையோ ஊழ்வினையோ எவ்வினையா இருந்தாலும் சரி அதை மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய வல்லமையில அந்த கையெழுத்தை போடுறாங்களா. அதான் சித்து விளையாடி சிவகலையும் சட்டமிட்டு அப்படிங்கிறாங்க. பொன் எழுத்தாணி கொண்டு பொன் சிதம்பரத்தகட்டில் பொன் கையொப்பம் இட்டுங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பொன்னேடு, பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் எடுத்திருக்கக்கூடிய பிள்ளையார் பூஜை செய்யறதுல இருந்து ஆனந்த கோயில் எடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து அவங்களுடைய தெய்வீக கடமைகளை சால சிறந்த வகையில செயல்பட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பொன்னேட்டுல அந்த ஏடு ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் உலக ஏடுகளா இருக்கட்டும், உலக ஏடுகளுக்கு இந்த கொரோனா மாதிரி பெருந்தொற்று வந்த விஷயமா இருக்கட்டும், இந்த சுனாமி வந்த விஷயமாகட்டும், இல்ல குருபீடத்தை சார்ந்த டெவலப்மெண்ட் விஷயத்துக்கு வந்து எதுலதான் கையெழுத்து போடுவாங்களா, எதுலதான் வந்து மகானும் தாத்தாவும் கையெழுத்து போடுவாங்களா. பொன் சிதம்பர தகட்டு பொன் ஏடு பொட்டஞ்ஞான ரிஷிமாட்ட இருக்கும். பொன் சிதம்பர தகட்டு ஆதி சிவனார்ட்ட தான் இருக்கும். அப்ப குருபீடத்து பிள்ளையை சார்ந்த சம்பந்தப்பட்டது கணக்குங்கிறதுனாலதான் பொன் சிதம்பர தகட்டில் பொன் கையொப்பம் இட்டு பொன் கையொப்பம் விட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க. அதான் பொன் சிதம்பர தகட்டில் பொன் கையொப்பம் விட்டு பொன்னேட்டுப்படியும் சொல்லி தாரேன் சிறப்பு செய்து தாரேன் பிள்ளைங்கிறாங்க. பொன்னேட்டுப்படி சிறப்பு செய்து தாரேன்னு சொன்னால் இந்த விஷயம் தாத்தா கையெழுத்து போட்ட விஷயத்த கவிரி சீமான் பொன்னேட்டுல உட்காந்து எழுதுறாரா. அப்ப அதனால பொன்னேட்டுப்படியும் உனக்கு நான் சிறப்பும் செஞ்சு தாரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா போன வாரம் தாத்தா முடியாதுங்கிற மாதிரி ஒரு சொல்லி கவிதை சொன்னாங்களே, செக்களவு தங்க இருந்தாலும் அது செதுக்கி தின்ன காணாது சரிப்பட்டு வராத மாதிரி சொன்னாங்களே, இந்த ட்ரிப் இப்படி மாற்றி அமையுதுன்னு சொன்னால் அவன் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சிறப்புக்கு வந்துட்டான். எதுக்கு வந்துட்டான்? ஆறுபடை வீட்டுல வந்து அத்தனை பிள்ளைங்களுடைய அமைப்பே மாற்றி அமைக்கக்கூடிய நிலை தான் ஆறுபடை வீடு அமைஞ்சிருக்குன்ட்டாங்க. மானிட சட்டையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைஞ்சிருக்குங்கிறாங்க. நான் குருநாதருங்கிற நிலையில இருந்தாலுமே என் தம்பி அவன் இருந்தாலுமே அவன் நிலை இப்ப மானிட சட்டை. மானிட சட்டையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் சட்டத்தை சார்ந்த மானிட சட்டையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன சிறப்புட்டாங்க? அமைப்பை மாற்றி அமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல அமைப்பு மாறி அமைஞ்சிருச்சா. அப்ப அண்ணனுக்கு தம்பியா என் நிழல் போல அன்னைக்கு ஆறுவடை வீட்டுல அவன் உட்காந்துட்டு வந்தவனுடைய சிறப்பா தான் இன்னைக்கு தான் அவன் அனுபவிக்கிறான். தாத்தா போட்ட கையெழுத்து அவன் இன்னைக்கு அனுபவிக்கிறான். தாத்தா அதுக்காக ஒன்னும் சும்மா ஒன்னும் கையெழுத்து போடல. ஒரு இக்கண்ணா வச்சுதான் குருவிடத்துல இருக்கார் அவருக்கேவும் ஒரு இக்கண்ணா வச்சுதான் அவர் கையெழுத்து போடுறாங்க. இந்த இக்கண்ணா என்ன அடுத்து சொல்றாங்க? தூண்டாமணி விளக்காய் சுடர்விடும் மாணிக்கமாய் அருள்நிலை கொண்டு அருள்மலை பொழிகின்ற அற்புத கோயில் ஆனந்த கோயிலுங்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு திருச்செந்தூர் கோயில் இருக்கு, ஒரு திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குன்னா திருச்செந்தூர் கோயில் நம்ம எப்படி வர்ணிக்கலாம்? அந்த கோயில் நம்ம வர்ணிச்சிடலாம். அந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலா அது சம்மாரத்தலம், திருப்பரங்குன்றமா அது வந்து அந்த கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய மணக்கோலத்தலம் அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சிடலாம். ஏன்னா அது கோயில். ஆனால் கைலாயத்தை வர்ணிப்பதற்கு அமிர்தத்தை விட சுவைமிக்க தமிழ் மொழி என்பார். அந்த தமிழ் மொழியில கூட ஒரு சொல் கிடையாது கைலாயத்தை வர்ணிச்சு சொல்றதுக்கு. ஏன்னா அத்தனை கோடி ரிஷிமானும் மூத்த குடி குருநாருடைய புள்ள சாமி கரத்தால பொற்கரத்தால் அபிஷேகம் ஏத்து ஆனந்தப்பட்ட இடமே ஆனந்த கோயில் தான். அப்ப அந்த பூக்கைலாயத்தை வர்ணிக்கிறதுக்கு தமிழ்லயே சொல் கிடையாது. அந்த ஆனாலும் கூட தாத்தா அதை எப்படி வர்ணிக்கிறாங்க? தூண்டாமணி விளக்காய் சுடர்விடும் மாணிக்கமாய்ங்கிறாங்க. தூண்டாமணி விளக்குங்கிறது என்னது? எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி, எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி, எவ்வளவு புயல் காத்தடிச்சாலும் சரி, அந்த விளக்க தூண்டி கூட விட வேண்டாம். அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? எரிஞ்சுட்டு. அது போக கைலாயத்துல சொன்னது போல அது வேலை நடந்துகிட்டே இருக்கும். அபிஷேகம் நடக்கிறதா இருக்கட்டும், குரு பூஜை நடக்கிறதா இருக்கட்டும், இன்னும் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி தாத்தா ஆனந்தம் கண்ட இடம் ஆனந்த கோயில். அதே நேரத்தில் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சிறப்பாக அபிஷேகமும் சரி குரு பூஜைகளும் சரி சிறப்பாக நடைபெற்றுட்டே தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிரீடம் வேணா தலைகள் வேணா மாறலாம். எனக்கு முள் கிரீடமும் குருபீடம் என்கிற முள் கிரீடமும் உள் ஆசனமும் இங்க நிரந்தரம் தான். அது மாறிக்குவாங்க, ஆட்கள் மாறிக்குவாங்க. தாத்தா கையெழுத்துக்கு ஏற்ப யார் யார் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரோ, எனக்கு பிற்பாடு சுப்பிரமணியம் வரலாம், அதுக்கு பிற்பாடு வேற ஆள் வரலாம். யாருக்கு அந்த அமைப்பு போட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றப்பல மாற்றி அமைப்பாங்க. அதான் தூண்டாமணி விளக்காய்ங்கிறாங்க. அந்த விளக்கு நீ தூண்டவே வேண்டாம். என்ன காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி மாயை என்னும் இருள வரக்கூடிய மாநிலனுக்கு தெய்வீக அருளொளி ஊற்றக்கூடிய இடம் தான் கைலாயம். அவனே நொந்து நூடுல்ஸ் ஆகி பல பிரச்சனைகளை அவதிப்பட்டு தான் வருவான். தலைக்கு மேல வெள்ளம் போய் தான் சட்டத்தை பிடிக்கிறதுக்காண்டி. அவனுக்கு என்னன்னு தெய்வீகத்துல தெளிவுபடுத்தி அவனுக்கு என்ன அந்த விஷயத்தையும் அந்த எந்த நோக்கத்துக்காண்டி வந்தாலும் அந்த நோக்கத்தையும் நிறைவு செஞ்சு தெய்வீகம் என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்து அவனுடைய வாழ்வியலே ஒரு முறைப்படுத்தி அவனுடைய வாழ்வியலே மாற்றி அமைக்க செய்யக்கூடிய நிலைதான் கைலாயத்தின் வழிபாடு. அதான் தூண்டாமணி விளக்காய் சுடர்விடும் மாணிக்கமாய் அருள்நிலை கொண்டு அருள்மலை பொழிவிட அற்புத கோயில் ஆனந்த கோயில். எந்த கோயில கும்பிட்டாலும் பலனும் சிறப்பான கிடைக்கும். ஆனால் அருள் கிடைக்கிறது பிரசன்ட், ஒளிவு, காட்சி, கவி அனைத்தும் ஏப்பம் எல்லாம் கிடைக்கிறது இதுலதான். பிரபஞ்சத்திலே கும்பிட்டால் அருள் கிடைக்கிற ஒரே கோயில் ஆனந்த கோயில் மட்டும்தான்.
அப்ப அந்த அருள்மலை பொழியக்கூடிய ஆனந்த கோயில், அற்புத கோயில், ஆனந்த கோயில். அப்ப இந்த ஆனந்த கோயிலுடைய அபிவிருத்தி ஏடு என்ன அப்படிங்கறது அடுத்து சொல்றாங்க. இது பிரகாரம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், டாக்டர் சீட்டுக்கு நான் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்காண்டி நம்ம ரேட்டு ஏறி மேனேஜ்மெண்ட் கோட்டால முடிச்சோம்னு சொன்னால் ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு போய் முட்டும். அப்ப அது அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் தாத்தா அடுத்து எப்படி வர்ணிச்சு சொல்றாங்க. நெட்டையானவர் குட்டையான வாசப்படி வழியே உள்ளே போனால் நெத்தியடி நிச்சயம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் அமைத்திடா வண்ணம் யோக நிலை செயல்பாடு அமைந்திட வேணும்னு கவியில சொல்றாங்க. அப்ப நீ இதுல கையெழுத்து போட்டாங்க தாத்தா, அப்ப என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ ஏறி முடிச்சுட்டேன்னு சொன்னால் அப்புறம் அங்க ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு தட்டிடும், அதுக்கு முடிக்க முடியாம போயிடும். அதனால அது பிரகாரம் நீ செயல்பட மாட்டேங்கிறத தெரிஞ்சுதான் அந்த கையெழுத்து போட்டிருக்கேன், பொறுமையா இரு, உனக்கு உண்டான ரேட்டு வரும், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்படிங்கறத அதுல சொல்றாங்க. அதான் நெத்தியடி நிச்சயம், அதனால பொறுமையா இருக்கணுங்கிறாங்க. அதே நேரத்துல போன வாரம் அம்பாள் கவி பாடும்போது என்ன சொன்னாங்க, இவ்வளவு விஷயம் கேட்டுட்டு இருக்கிறேன், புள்ள மனம் கண்கலங்கி நிக்குது, கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க மௌனம் ஜாதித்து நடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா தாத்தா 4 பாயிண்ட் நச்சுன்னு போன வாரம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஏடெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நாடகத்தையே நடத்துபவர் மௌனியராய் நடிப்பது ஏனோ எம்பெருமானே என்ற உன் நேற்றைய கேள்விக்கு விடையே இந்த ஏடு. நீ கேட்ட நாடகத்தையே நடத்துறேன், மௌனம் ஜாதிச்சு ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு நீ கேட்ட கேள்விக்கு தான் இந்த ஏடு அப்படின்ட்டாங்க. அடுத்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க, எண்ணி சொல்ல சொல்லு எண்ணாமத்தை, நாவில் சொல்ல சொல்லு நன்னாமத்தை. அப்ப நாமத்தை சொல்லி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அங்க சிறப்பு. அனுதினமும் குருநாதரை நினைச்சு வேற்றிருக்கணும். அவங்களுடைய சிந்தனையோடு அவங்களோட ஐக்கியமாக்கி இருக்கவங்களுக்கு தான் இந்த இடத்துல சிறப்பு. அதான் எண்ணி சொல்ல சொல்லு எண்ணாமத்தை, நாவில் சொல்ல சொல்லு நன்னாமத்தை அப்படிங்கிறாங்க. நாமம் சொல்லணும் அப்படிங்கறத மறுபடியும் அந்த இடத்துல தாத்தா வலியுறுத்துறாங்க. அதே நேரத்தில் அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த பரிகாரங்கிற நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. காலுக்கு எவ்வாறு காலணி வந்தது, முள் தைத்ததுனாலதான் அந்த காலணி வந்ததான். அதுக்கேற்றப்பதான் பரிகாரங்கிற அம்சத்துல பக்குவத்தை நான் அடங்கியிருக்கேன். அப்ப பரிகாரங்கிற அம்சத்துல பக்குவம் அடங்கியிருக்கேன். சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் எல்லாமே பக்குவப்படுத்துவதற்குத்தான், மேம்படுத்துவதற்குத்தான், மெருகூட்டுவதற்குத்தான், கூறுபடுத்துவதற்குத்தான். ஒரு வாழை எப்படி கூறுபடுத்துறோமோ அந்த மாதிரி கூறுபடுத்துறதுக்கு தான். மென்மேலும் உனக்கு ஒரு துணிவும் தெம்பும் திராணியும் கொடுத்து அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அது சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொடுக்கறதுக்கு தான் அந்த நிலையில கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி நீட்டா சொல்றாங்க. அதான் பரிகாரங்கிற நிலையில பக்குவத்தை நான் அடக்கியிருக்கேன். அப்ப அந்த பரிகார நிலைங்கிற சோதனைன்னு எடுக்காத, பக்குவப்படுத்துக்கிறாங்கிற எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி முடிக்கிறாங்க.